மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். மேற்கு வங்கத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் பேர் இன்னும் அவர் பழகலை. அது ஏதோ எருன்னு முடியும். ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். பரவாயில்ல. உங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கலாம். அவர் பொறுப்பேற்றிருக்கார். அவருமே ஆர்எஸ்எஸ் இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை குறிப்பை படித்தேன். எல்லாமே ஆர்எஸ்எஸோட ப்ரொடக்ட் தான். ஆர்.என். ரவிக்கு முதல் நாளே ஒரு ஷாக்கை கொடுத்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. என்னென்னா, மம்தா பானர்ஜி அந்த பதவியேற்பு விழாவில் ஆர்.என். ரவியுடைய மனைவியினுடைய களத்தில் அப்படி செல்லமாக கையை போட்டுட்டு, மேற்கு வங்கத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை மீண்டும் மேற்கு வங்கம் திரும்ப நேசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமான ஒரு மிரட்டலை இவருக்கு கொடுத்துருக்காரு. அதாவது சில சமயம் என்னென்னா என்ன உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கல 2 விதமான அர்த்தம் இருக்குது. உடம்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா உடல் நலம் விசாரிக்கிறதாக எடுத்துக்கலாம். என்ன உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மிரட்டுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக மொத்தம் ஆர்.என். ரவிக்கு இனிமேல் புரியும். அவர் இப்போ பழைய இந்த இதெல்லாம் நமக்கு எப்படி திருக்குறளில் ஜி போப்பெல்லாம் எடுத்தாரோ அது மாதிரி பழைய பங்கிம் சந்திர சட்டர்ஜி, அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் மாதிரியான மேற்கு வங்க இலக்கியங்களை படிக்க ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பாப்பா என்ன நடக்குன்னு சொல்லி ஷோக்குள்ள போவோம். இது முச்சதிச்சோ நான் உங்கள் சுகுணாதி வாங்க. நான் அலெக்ஸ் பாண்டியன். முதல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை பற்றி பேச வேண்டும். உச்சநீதிமன்றம் நேற்று ஓபிசி கிரிமிலேயர் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு அம்சத்தை சுட்டி காட்டி இருக்கிறது. என்னன்னா, பொருளாதார வரம்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரிமிலேயர் அப்படிங்கிறதுல பெற்றோர்களுடைய வருமானத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறது. ஏன்னா இது வரைக்கும் அந்த கிரிமிலேயர் அப்படிங்கிறது பெற்றோர்களுடைய வருமானத்தை தான் நம்ம கணக்கில் எடுக்கிறது. நம்ம கூட இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வாங்குவோம், பெற்றோருடைய ஆண்டு வருமானத்தை தான் கணக்கில் எடுக்கிறது. அப்படி கணக்கில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோருடைய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு ஒருத்தர் கிரிமிலேயர்னு முடிவு பண்ணி அவர்களை அந்த இடஒதுக்கீட்டிலிருந்து வெளியேற்றிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றிருக்கிறார். ஏன்னா அந்த எக்ஸ்க்ளூட் பண்ணி செய்வது, பிற்படுத்தப்பட்டவர்களை அந்த கிரிமினல்ங்கிற அடிப்படையில் இடஒதுக்கீட்டிலிருந்து வெளியேற்றுவதை இது தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறத மிக முக்கியமாக சுட்டி காட்டி இருக்கிறார். இதில் என்ன அப்படின்னு அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல கிரிமிலேயர் அப்படிங்கிற கான்செப்டை அடிப்படையில் ரொம்ப மோசடியான ஒரு கருத்தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இடஒதுக்கீடு என்பதே காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு சாதி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கான ஒரு உரிமை தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. பொருளாதாரம் என்பது இது அளவுகளாக நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா பொருளாதாரம் என்பது எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடிய ஒன்று. ஒருவர் ஏழையாக இருப்பார், அவர் முன்னேறி ஒரு பணக்காரர், ஒரு சின்ன தொழில் ஆரம்பித்து பணக்காரராகலாம். பணக்காரருக்கு திடீர்னு தொழில் நஷ்டம் அடைந்து ஏழையாக மாறலாம். அது ஒரு நிரந்தரமான அடையாளமாக இருந்ததே கிடையாது. ஒரு ஏழையுடைய பையன் பணக்காரராக மாறலாம், ஒரு பணக்காரருடைய பையன் ஏழையாக மாறலாம். ஆனால் ஒரு பார்ப்பனுடைய பையன் தலித்தாக மாற முடியாது, ஒரு தலித்துடைய பையன் பார்ப்பனராக மாற முடியாது. அதனால தான் அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய முதல் நூலான கேஸ்ட் இன் இந்தியா நூலே சொல்லியிருப்பார், கேஸ்ட் இஸ் என்க்ளோஸ்டு கிளாஸ் என்று சொல்வார். ஜாதி என்பது தனக்குத்தானே கதவரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வர்க்கம். அந்த வர்க்கத்தில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஏழையா பணக்காரனாக மாற மாதிரி ஜாதியில் அப்படி மாற முடியாது என்பதை அவர் குறிப்பிட்டு காட்டியிருப்பார். அதனால் பொருளாதார அளவுகோல் என்பது அடிப்படையிலே அபத்தமான ஒன்று. அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்யுதுன்னா, அதுலேயும் மோசடி செய்து ஓபிசிக்கு 8 லட்ச ரூபா கிரிமிலேயர் அப்படின்னு இருக்கக்கூடியதை இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் அப்படி அந்த அளவுகளை வைத்தது. இடபிள்யூஎஸ் என்பவர்கள் முன்னேறிய சாதியினர், அவர்களை பொருளாதார ரீதியாக பின்தங்கி விட்டார்கள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்படி எக்கனாமிக்கலி வீக்காக இருக்காங்க அப்படின்னா, ஓபிசிக்கு என்ன அளவுகள் இருக்கிறதோ அதையே கொண்டு வச்சாங்க. 8 லட்ச ரூபா வருமானம் இருந்ததுன்னா அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டாங்கன்னா, அப்போ பொருளாதாரங்கிற ஒரே அளவுகள் தானே இருக்குது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அதே 8 லட்சம், ஓபிசிக்கும் இவங்க எஃப்சிக்கும் ஃபார்வர்டு கேஸ்ட்டுக்கும் அதே அளவுகள் அப்படின்னு சொன்னால், சமூக ரீதியாக பின்தங்கியதுங்கிறத முற்றிலும் அழித்ததாகத்தான் அதை கொண்டு வந்தார்கள். இது கிட்டத்தட்ட நரசிம்மராவ் பீரியட்லேயே இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் நடந்தது. இடபிள்யூஎஸ்க்கு 10% இடஒதுக்கீடுங்கிறது கொண்டு வந்த பொழுது, அப்போ என்னென்னா மண்டல ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை ஓபிசிங்க நடைமுறைப்படுத்திய பொழுது அன்னைக்கு ஆதிக்க சாதியினர் அதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள். பிஜேபி நேரடியாக அதை சொன்னோம்னா ஓபிசியோட ஓட்டு விழாதுங்கிறதுனால பாபர் மசூதி பிரச்சனையை கையில் எடுத்து ஓபிசிங்களுடைய ஆட்சியை கவிழ்த்தார்கள். பிறகு அந்த நடைமுறை வந்துருச்சு 27% இடஒதுக்கீடுங்கிறது. அப்புறம் காங்கிரஸ் கட்சி நரசிம்மராவ் ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணாருன்னா, அந்த பார்ப்பனர்கள் மற்றும் உயர்சாதியினுடைய திருப்திப்படுத்துறதுக்காக அந்த 10% இடஒதுக்கீடு அவரே கொண்டு வந்தார். 91 கொண்டு வந்தார். கொண்டு வந்தப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போனப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இது அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணாங்க. ஆனால் மோடி கொண்டு வந்த பொழுது அதே உச்சநீதிமன்றம்
அதை வந்து ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சோகம். ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தாங்க வந்து. இடபிள்யூஎஸ்க்கான இடஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடபிள்யூஎஸ்க்கான இடஒதுக்கீடு முடியவே முடியாதுங்கிறத தீர்க்கமாக நின்றோம். அது வந்து அதிமுகவும் நிற்க வேண்டிய ஒரு சூழல் அன்றைக்கி நடந்ததுன்னா, அது வந்து ஒரு சமூக நீதிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இங்கே வந்து உருவாக்கியிருந்தோங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த இடபிள்யூஎஸ்க்கு இந்த கிரிமி லேயர் அப்படிங்கிறதையுமே வந்து பேருக்கு 8,00,000 அப்படின்னு வச்சுட்டு கூட இப்போ பார்த்தோம்னா அதில் பல மோசடிகள் நடக்கிறத பார்க்குறோம். கோடிக்கணக்கில் வந்து ஃபீஸ் கட்டக்கூடியவங்கள்லாம் வந்து இடபிள்யூஎஸ் கோட்டாவில் வந்து சீட்டு வாங்குவது, அப்புறம் என்ஆர்ஐ கோட்டாவில் வந்து சீட்டு வாங்குவதுங்கிற மாதிரியான பல மோசடிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனவே கிரிமி லேயர் அப்படிங்கிறது முற்றிலும் ஒழித்து கட்டப்பட வேண்டிய ஒன்று. அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால், மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு சாதி எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க, அவ்வளோ பெர்சன்டேஜ் அளவுக்கு அவங்களுக்கு கல்வியில் வேலைவாய்ப்பில் வந்து பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அதை சரி செய்வதுதான் உண்மையிலேயே ஒரு இடஒதுக்கீடாக, இடப்பங்கீடாக, வகுப்புவாரி பிரதிநிதித்துவமாக இருக்கும் அப்படிங்கிறது அதான். இப்போ பார்ப்பனர்கள் 3% இருக்காங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு 3% வந்து அவங்க கல்வியில், வேலைவாய்ப்பில் எல்லாவற்றிலையும் கொடுக்கணும். அவங்களுக்கு மறுக்கவே கூடாது. நம்ம யாருமே மறுக்கணும்னு சொல்லலாம். ஆனால் 3%க்கு மேலே அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப மட்டும்தான் அது கேள்விக்குள்ளாகுது. அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சாதி என்பது ஒரு மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் இருக்கிறதோ அத்தனை சதவீதம் அளவுக்கு அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அதில் பொருளாதாரத்தை நம்ம அளவுகோலாக வைத்துக் கொள்ளவே கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு சமூக நீதியாக இருக்கிறது. கண்டிப்பாக அந்த சமூக நீதியை நோக்கிய நம்முடைய பயணம் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சொன்ன மாதிரி இடஒதுக்கீடு ஒன்று கொண்டு வந்ததே வந்து குறிப்பிட்ட ஒரு சாதி எல்லா இடத்துலையும் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் வேலைவாய்ப்பு கிடைக்கிது, அவங்க மட்டும்தான் உயர் பொறுப்புகள் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் கல்வி கற்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் சமமாக எல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இடஒதுக்கீடுன்னு ஒன்றே கொண்டு வரப்பட்டுச்சு. மண்டல் கமிஷன், அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு வந்து 27% இடஒதுக்கீடு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆக போகுது. இப்போ நம்ம வந்து எல்லா டேட்டாவும் எடுத்து பார்த்தாலுமே வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள்னு எல்லா இடத்துலையும் 70லேருந்து 80% பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. இந்திய அரசாங்கத்தோட முக்கியமான துறைகளோட செயலாளர்கள், அவங்க தான் வந்து அந்த துறையை வந்து கையாளுறவங்க. அவங்கள வந்து 70லேருந்து 80% வந்து பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. ஐஐடி, ஐஐஎம்னு சொல்லி எல்லா உயர்கல்வி நிறுவனங்கள்லையுமே வந்து படிக்கிறதுல ஆரம்பித்து பொறுப்புகளில் வரது வரைக்குமே வந்து பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. அப்போ 20-30 ஆண்டுகள் நடைமுறைப்படுத்தின பிறகும் இன்னமும் 3% இருக்கிற பார்ப்பனர்கள் எல்லா முக்கியமான துறைகள்லையும் 70% 80% இருக்காங்கனாக்க இன்னமும் நம்ம அந்த இடஒதுக்கீடுங்கிறதையே வந்து முழுமையாக நடைமுறைக்கு வரல அப்படிங்கிறத இப்போ தான் அதில் 1, 2, 3ன்னு அடுத்தடுத்த கட்டங்களுக்கே வந்துகிட்டு இருக்கும். கல்லூரியாக போய் சில சேனல்கள் வந்து மாணவர்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ வந்து தாவேகாவை சேர்ந்த ஒரு மாணவர் வந்து எங்கள் கட்சியோட கொள்கையே வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். அது என்ன அர்த்தம்னாக்க, இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெல்லாம் வேற வேற அமௌண்ட் தராங்க ஸ்காலர்ஷிப்பு, அதையெல்லாம் ஒரே ஸ்காலர்ஷிப்பாக நாங்கள் தலைவர் அம்பேத்கர் பெரியார் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு படிக்கிற மாணவர், இளங்கலை படிக்கிற ஒரு மாணவர் கூட இப்போ இடஒதுக்கீடுங்கிற புரிதல் வந்து அவ்வளோதான். அப்போ இடஒதுக்கீடே இன்னும் யாருக்கும் போய் என்ன காரணம்னு போய் சேரலை, அதுக்கான புரிதல் யாருக்கும் ஏற்படலை, அதோட பலனை வந்து நம்ம முழுமையாக இன்னும் அனுபவிக்க ஆரம்பிக்கல. ஆனால் அதுக்குள்ளேயே கிரிமிலேயர்லாம் கொண்டு வந்து அதை வந்து எப்போ முடிக்கலாம் அந்த இடஒதுக்கீடை? இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, முடிச்சுட்டு எல்லாரும் சமம்ட்டு எல்லாத்துக்கும் சமமாக ஸ்காலர்ஷிப் கொடுப்போம், சமமாக பதவிகளை கொடுப்போம் அப்படின்ற அதை இடஒதுக்கீடை நீர்த்து போகிற செய்கிற வேலைகளை தொடங்குறதே வந்து தவறான விஷயம். அதனால் இப்போ தான் அந்த இடஒதுக்கீடு பலனை வந்து அனுபவிக்க எல்லாரும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது சமூக நீதியை நோக்கிய பயணத்தை தொடங்கியிருக்கோம். இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் அது முழுமையாக போய் சேர்றதுக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த பேச்சையே நம்ம தொடங்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதை பற்றி நம்ம சொன்னோம், எவ்வளோ அபத்தமான கோரிக்கைகளை முன்வைத்து அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்னு. அதில் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சுங்கிறது ரொம்ப திமிர்த்தனமான ஒரு பேச்சாக இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சுட்டி காட்டணும். உண்மையிலே தாவேகாவுடைய தலைவர் விஜயா இல்லை ஆதவ அர்ஜுனாவான்னு தெரியல. ஆதவ அர்ஜுனா தான் எல்லா இடத்துலையும் தன்னை முன்னிறுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசுகிறது ஓகே, அவங்க கட்சியை அவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அவர் பேசிய பல விஷயங்கள் ஆணவத்தின் உச்சத்தில் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். முதலமைச்சர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா, முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு திமிரை வந்து யார் அவருக்கு வழங்கியது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அப்படின்னா ஆதவர்ஜன பெரிய அறிவு பொங்கக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து முதலமைச்சர் முட்டாள்னு சொல்லக்கூடிய அளவுக்குன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இந்த எஃப்ஐஆரை வந்து டெலீட் பண்ணிடுவோங்கிறார். எஃப்ஐஆர் எங்கேயாவது டெலீட் பண்ண முடியுமா? யாராவது அறிவுள்ள யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பேசுவாங்களா? வந்து எஃப்ஐஆர் என்பது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், ஒரு குற்றம் நடந்த உடனே வந்து தாக்கல் செய்யப்படுவது. அதுக்கப்புறம் அதை வச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி ஒரு வழக்கு நடந்து இது பண்ணுவாங்களே தவிர, எஃப்ஐஆருங்கிறது வந்து டெலீட் செய்யப்படுவதுங்கிறது சாத்தியமே கிடையாது. ஒன்று, இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஆதவர்ஜனா ஒரு முதலமைச்சர் பார்த்து முட்டாளுங்கிறாரு. இன்னொரு முட்டாள்தனமான அவருடைய பேச்சு என்னென்னா, ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்லி திமுக மிரட்டியதுங்கிறார். ஏதாவது கொஞ்சமாவது அறிவுள்ள யாராவது ஒருத்தர் இப்படி பேசுவாங்களா? ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன், கட்சி ஆரம்பிக்க போகிறேன்,
என்று அறிவித்த பொழுது ஆட்சியில் இருந்தது அதிமுக. அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ திமுக எப்படி ரஜினிகாந்த் மிரட்ட முடியும்? சரி, ரஜினிகாந்த் திமுக மிரட்டிருச்சுன்னு ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு வந்தார். ரஜினிகாந்தை மிரட்ட முடிஞ்ச திமுகனால கமலஹாசனை வந்து மிரட்ட முடியலை. திமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் தான் விஜயகாந்தும் கட்சி ஆரம்பித்தார். இப்போ விஜயுமே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறேன்னா வந்து ரஜினிகாந்த் கூட அப்படி திமுக மிரட்டலுக்கு பயந்து போயிட்டாரா, விஜய் அப்படியே பயப்படவே இல்லை, அப்படியே துணிச்சலாக வராரா. அவருடைய துணிச்சலை தான் நம்ம பார்த்தோமே. ஜெயலலிதா தலைவா படத்திற்கு பிரச்சனை கொடுத்தப்ப எப்படி கையை கட்டிட்டு பம்பிக்கிட்டு இருந்தாருங்கிறது உலகமே பார்த்த ஒன்று. அப்படி வந்து ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதா எடுத்து ஒரு வார்த்தை கூட பேச துணிச்சல் இல்லாத ஒரு விஜய், அவர் இன்னைக்கு வந்து உட்காந்து வீரவசனம் பேசியிருக்காரு, ஆதவர்ச்சனா பேசிட்டு இருக்காருன்னா இதெல்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னென்னா, உதயநிதிக்கு சமூக நீதினா என்ன தெரியும், ஜாதிவாரி கணக்கு என்ன தெரியும். நான் வேணா அவரோட ஒரு விவாதத்துக்கு வருவேன்னா, முதல்ல வந்து ஆதவர்ஜுனாவுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியும். காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து மிக நல்ல சாமியார்னு பேசினவர், அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினவர் ஆதவர்ஜுனா. காஞ்சி சங்கராச்சாரியார் தான் குழந்தை திருமணத்தை ஆதரித்தவர், பெண்கள் வந்து வேலைக்கு செல்லக்கூடாது என்று சொன்னவர், தமிழ் நீசபாசை தீண்டாமை என்பது சேமகரமானது என்று சொல்லி தெய்வத்தின் கூட புத்தகத்தில் எழுதியவர் காஞ்சி சங்கராச்சாரியார். அந்த சங்கராச்சாரியாரை அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் புகழ்ந்த ஆதவர்ஜுனாவுக்கு முதல்ல சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? ஆக மொத்தம் என்னென்னா, ஆணவத்தின் உச்சத்தில் இந்த மாதிரி பேசுவதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். என்னென்னா வந்து முதல்ல வந்து இவங்க வந்து ரஜினிகாந்த் அப்பயே சீடினார் விஜய். முதல்ல வந்து அஜித்தை அவ்வளவு குடும்பத்தை கேவலமாக பேசிட்டு இருந்தவங்க தான் விஜய் ஃபேன்ஸு. கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அதே அஜித்துடைய காலில் விழுந்து கொஞ்சம் ஆரம்பித்தாங்க வந்து நாங்கள்லாம் வந்து தளபதி ஒன்று தான், தளபதி ஒன்று தான். அதுக்கப்புறமேல் வந்து சிவகார்த்திகேயன் பராசக்தின்னு ஒரு படம், ஜனநாயகன்னு ஒரு படம் வருது, பராசக்தின்னு ஒரு படம் வருதுன்னா தீபாவளி பொங்கலுக்கு எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகுது ஒரு வழக்கம் தான். அது எப்படி எங்கள் அண்ணன் படம் வர்றப்போ வந்து அவருக்கு வாழ்க்கை கொடுத்தது நாங்கள் தான், துப்பாக்கியை கொடுத்துட்டாங்க. அவர் வந்து விஜய் சிவகார்த்திகேயன் சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்த விஜய் மாதிரி அவங்க அப்பா வந்து படம் டைரக்ட் பண்ணிலாம் வரல. சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க அப்பா. அதில் குடும்பத்தில் வந்து டிவியில் ஒரு காம்பேரிங் பண்ணி அவரே வந்து முன்னேறி வந்திருக்கிறாரு. அந்த ஒரு உச்சத்தை அவர் அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு சீன் கொடுத்துட்டாரு. ஒரு பாத்ரூமில் ஒரு துப்பாக்கி, ஒரு ஓட்ட துப்பாக்கியை கொடுத்துட்டு என்னமோ அவர் வாழ்க்கையே அவர் கொடுத்த மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு சினிமா வருவதற்கே இவ்வளோ தூரம் பொங்கக்கூடிய ஆட்கள் நாளைக்கு இவரெல்லாம் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா எதிர்கட்சிகளை முதல்ல விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிப்படையிலே இருக்கிறது. அதுக்கப்புறம் சூர்யாவை இப்படி தான் பண்ணாங்க. ரஜினிகாந்த் வேட்டையன் படம் வந்தப்போ அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கப்போ இன்றைக்கி ரஜினியை தேவையில்லாமல் சீண்டுவது, ரஜினி உண்மையிலேயே ரஜினியோடைய அரசியல் மீது நமக்கு 1008 விமர்சனங்கள் இருக்குங்கிறது வேற விஷயம். ஆனால் ரஜினி விஜய் மாதிரியான ஒரு கோழையெல்லாம் கிடையாது. அவர் ஜெயலலிதா வந்து ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலேயே துணிந்து வந்து ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லி அன்னைக்கு திமுக தமாக கூட்டணிக்கு வெளிப்படையாக வாய்ஸ் கொடுத்தவர் ரஜினிகாந்த். இவங்க தலைவா படத்தில் வந்து ஜெயலலிதா மிரட்டணுன்னு போய் பம்மி பதுங்கியவர் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் முதல்ல ரஜினிகாந்தை விமர்சிப்பதற்கு விஜய்க்கே அருகதை இல்லைங்கிறப்ப ஆதவர்ஜுனாவுக்கு என்ன யோகியதை இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதனால் ஆதவர்ஜுனா முதல்ல வந்து அவருக்கு அரசியல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். வந்து அவர் வந்து கையில் வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்குதுங்கிறனால அந்த பணத்தினால தாவேக்க நடத்துதுங்கிறனால வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து அவர் பேசுவதுங்கிறது ஆணவத்தின் உச்சம். அந்த ஆணவத்தை வந்து அடக்கப்படும். அதுதான் வந்து சூழல் வந்து அவருக்கு உணர்த்தும் அப்படிங்கிறது தான் காலம் கண்டிப்பாக அவருக்கு அதை உணர்த்தும். அது ஆதவர்ஜுனாவுக்கு நேற்று வந்து ரஜினி கட்சியோட சேர்ந்த அந்த ரசிகர் மன்றத்தில் சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவர் வந்து பதில் சொல்லியிருந்தார். டிவிகள்லையும் பேசினார், லெட்டர் பேட்லேயுமே வந்து இருந்துச்சு. அவர் வந்து யாரோட மிரட்டலுக்கும் பயப்படுறவர் ரஜினி கிடையாது. அவர் வந்து கட்சி தொடங்குறேன்னு அறிவித்த பிறகு உடனே கொரோனா வந்துருச்சு. கொரோனா டைமில் வந்து இவர் வந்து மக்களை போய் சந்திக்கிறது, பொதுக்கூட்டங்கள் போகிறது அப்படின்னாக்க அவரோட சுய லாபத்துக்காக தன்னோட ரசிகர்களை, தன்னை நம்பி வந்த தொண்டர்களை பலியிடுறதுக்கு அவர் தயாராக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். கரூர் மரணத்தோடு ஒப்பிட்டு அது முழுக்க நேற்று வந்து அதுக்கான விஷயங்களாக போயிட்டு இருந்துச்சு. ஆதவர்ஜுனா நேற்று பேசுகிறாரு அப்படின்னாக்க தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள் எல்லாமே அவரோட பேச்சுக்களை எடுத்து பார்த்தோம்னாக்க முதலமைச்சரை வந்து முதலமைச்சராக இருக்கட்டும், கூட்டணி கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு இடத்துல கூட அவர்கள் இவர்கள் அவங்க இவங்கன்ட்டு அவர் வாயிலிருந்து வந்ததே கிடையாது. ஒருமையில் நீ நான் வா போ இப்படியே தான் அவர் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அவங்க கூட்டணியில் இருக்க தொழில் திருமணமாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு கூட்டணி ஒரு பேச்சை வந்து மீட்டிங்களோட பேச்சு எடுத்து பார்த்தோன்னாக்க 5 ஆண்டுகள் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்தந்த ஊர்களுக்கு அப்படிங்கிறத பட்டியலிடுறாங்க. ஒருவேளை இந்த தேர்தலில் பாஜக வந்துருச்சுன்னா பாஜக என்னெல்லாம் துரோகம் செஞ்சுருக்கு அப்படின்னு பட்டியலிடுறாங்க. பாஜக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டோட பீகாரில் இப்படி பண்ணியிருக்காங்க, அந்தந்த மாநிலங்களில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்த எல்லாருமே வந்து திமுக 5 ஆண்டுகளில் இந்த பிரச்சனையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு, இந்த திட்டங்கள்லாம் தோல்வியில் முடிஞ்சிருக்கு, இந்தந்த அவங்க நடைமுறைப்படுத்துகிற விஷயங்களால இவ்வளவு பாதிப்புகள் மக்கள் வந்திருக்கு அப்படி
அப்படிங்கிற பட்டியலுங்கிறது எதுவுமே போறது கிடையாது. ஆதவ அர்ஜுனா மாதிரி, எடப்பாடி பழனிசாமி மாதிரி வந்து தொடர்ந்து ஒருமையில திட்டுறது, அசிங்கமா பேசுறது, அவதூறு பரப்புறது, இதை மட்டுமே நம்பி இந்த தேர்தலை இவங்க எல்லாம் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதாவது எந்த கட்சியோட கூட்டணி போகுது, இவங்க வந்து அந்த கூட்டணி சேருவார்களா, அப்படிலாம் எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக பலருமே மறந்துட்டார்கள். காளியம்மாள்னு ஒருத்தங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் விலகினாங்க. சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் விலகினார்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து திமுகவுக்கு போகிறாங்க, அதிமுகவுக்கு போகிறாங்க, தாவேகாவுக்கு போகிறாங்க, பிஜேபிக்கு போகிறாங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளோட பேருமே அதை சொன்னாங்க. ஆம் ஆத்மியை தவிர எனக்கு தெரிஞ்ச எல்லா கட்சிகள் பேருமே சொன்னாங்க. திடீர்னு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள், அங்கே இணைஞ்சிட்டாங்க, இங்கே இணைஞ்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாருமே டயர்டாகி மறந்துட்டாங்க. காளியம்மாள்லாம் யாருன்னு தெரியாமல் மறந்து விட்டார்கள். இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பிரபாகரனுடைய புத்தகத்தை பரிசீலித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து முன்னேறியவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் எப்படி முன்னேறினார் அப்படிங்கிறதுக்கு வீடியோ சகிதமாக எல்லாருமே பார்த்துருப்போம். எப்படி முன்னேறினார் அப்படிங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. ஆமாம், அவரே தவழ்ந்து படிப்படியாக முன்னேறி இருக்காரு. அதே மாதிரி என்ன, ஒரு தமிழர் தலைமையில் தான் இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாம் தமிழர் கட்சி வந்து உருட்டக்கூடிய ஒரு உருட்டு இருக்குல்ல, தமிழ் தேசியங்கிற பேரில் ஒரு உருட்டு இருக்கு இல்லையா. நேற்று தான் பார்த்தோம்னா அந்த நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவாதத்தில் ஒரு இளைஞர் மிக ஒரு அற்புதமான கேள்வியை கேட்குறார். நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழை தான் ஆளணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கார்கள். சிங்கப்பூர்லாம் தமிழர்கள் வந்து அதிகாரத்துக்கே வருகிறார்கள். நீங்கள் இப்படி பண்ணுவதுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு. அதுக்கு சாட்டை துறைமுருகன் வந்து மிக மோசமான ஒரு அவதூறு முன் வச்சிருக்காரு. என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா வழக்குகளில் 90% கைது செய்யப்படுபவர்கள் வட இந்தியர்கள்ங்கிறார். என்ன ஆதாரம் இருக்குது? இதெல்லாம் வந்து ஒரு இனவாத வெறுப்பு. அதாவது அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வருகிற பொழுது அவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாதுங்கிறத நம்மளும் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுக்கு மற்ற எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். வாக்குரிமைங்கிறது கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இங்கேருந்து பிழைக்க தான் வந்திருக்காங்களே தவிர தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை அவர்கள் தீர்மானிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அவங்க என்னன்னா, வட இந்திய தொழிலாளருங்கிறவங்க பிழைக்க வரவங்க. அவங்க இங்கே பொழைச்சா கூட அந்த வருமானத்தை கொண்டு போய் அங்கே தான் சேர்க்க போகிறாங்க. திருமணம் அங்கே தான் பண்ண போகிறாங்க. அவங்க குடும்பம் குட்டி எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவிலேருந்து அல்லது கர்நாடகாவிலேருந்து வந்து அந்த அடையாளத்தெல்லாம் மறந்து அவங்களுக்கு வந்து மொழி மட்டும்தான் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய ஜாதிகள் இங்கே இருக்காங்க. மற்றபடி வந்து திருமண உறவுகள் அங்கே கிடையாது. அங்கே பொருளாதாரம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் இங்கே வர்றவர்கள் அவர்களையும் தெலுங்கர்கள், கன்னடர்கள், அவங்க தமிழர்களே கிடையாது, அவங்களும் அந்நியர்கள் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு அரசியலை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அவங்க பேசுகிறது தமிழ் தேசியமும் கிடையவே கிடையாது. தேசியம் என்று சொன்னாலே ஒரு தேசத்துடைய விடுதலை என்பது தான் தேசியம். அப்படி இல்லாமல் உட்காந்து அரசியலமைப்பு சட்ட இந்தியாவையும் ஏற்றுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கூட்டத்திலையும் போய் பேசிவிட்டு நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதில் சாட்டை துறைமுருகன் ஒரு இனவாத வெறுப்பு அரசியலை வந்து தூண்டுகிறார். வந்து வட இந்தியாவில் இங்கே வரக்கூடிய கஞ்சாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து வட இந்தியர்கள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு. சில பேர் சமூக விரோத செயல்களில் ஈடுபடலாம். ஒட்டுமொத்தமாக அப்படி செய்வதுங்கிறத அடிப்படையற்ற ஒரு செயல். அப்படி நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியங்கிற பேரில் ஒரு முட்டாள்தனத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அதை கல்யாண சுந்தரத்தில் இருந்து சாட்டை துறைமுருகன் வந்து காளியம்மாள் வரைக்கும் அந்த முட்டாள்தனத்தை எந்த கட்சிக்கு போனாலும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. கல்யாண சுந்தரத்தை அதிலே வந்து ஒரு பையன் அந்த பையன் கேட்குறான், திராவிட கட்சி அதிமுக இருக்கேங்கிறீங்க, இன்னும் தமிழ் தேசியம் பேசுகிறீங்களே அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன தேசியம் பேசுகிறேன் நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேசியிருக்காங்க, அவங்க வந்து தமிழ் தேசியம் பேசலாமான்னா பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது தேசிய அடையாளம்லாம் கிடையாது. அதாவது உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சிங்கிறது. நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை பேரே அகில இந்தியா. அப்புறம் என்ன தமிழ் தேசியம் வந்து வேண்டி கிடக்குது. இப்படி தான் வந்து இருக்காங்க. இதில் வந்து அந்த அறிவுக்கேடுகள் ஒருத்தவங்க தான் காளியம்மாள். அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தமிழரின் தலைமையில் நான் இணைந்திருக்கிறேன்னா தமிழ் பேசக்கூடிய கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதை அதிமுக ஏற்றுக்குதா? அப்படி பார்த்தா ஜெயலலிதாவே தமிழர் கிடையாது, எம்ஜிஆரே தமிழர் கிடையாது. இப்படி எதையாவது வாய்க்கு வந்தது. அது அவங்க ஒரு பேச்சாளர், அந்த பேச்சில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற பல விஷயங்கள் முட்டாள்தனமானதான். எதுவுமே தெரியாத ஆட்கள் கூட்டத்தில் கூட்டமாக கைதட்டி சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்கிறனால அவங்களாம் இன்றைக்கி பேச்சாளராக ஃபார்ம் ஆகிட்டாங்க. அப்படி ஒருத்தவங்க அவங்க போய் சேர்ந்துருக்காங்க. அவங்களால ஒரு லட்சக்கணக்கில் வாக்குகள் வந்து அதிமுக ஆட்சி கட்டில் அமர போகிறதும் கிடையாது. பேசுவாங்க அவ்வளோதான். வந்து அதிமுகவில் பேசுறதுக்குன்னு யாருமே கிடையாது.
அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா கூட உண்மையிலே காளியம்மாளோட கொஞ்சம் சென்சிபிளாக பேசுவாங்க. இன்றைக்கி வந்து காளியம்மாளும் பல மேடைகளில் பேச போகிறாங்க, அந்த காமெடிகள் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதில் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. சீமான் வந்து கட்சி ஆரம்பித்ததே வந்து திராவிட கட்சிகளை அழிப்பேன் ஒழிப்பேன்ட்டு தான். ஆனால் அவர் கட்சியில் யாரெல்லாம் வந்து இப்போ ஒரு பேச்சாளராக 4 பேருக்கு தெரிகிற மாதிரி வளர்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தொடர்ந்து போய் அதிமுகவில் சேர்ந்து இவர் வந்து ஒரு வெப்பன் சப்ளை மாதிரி ஆட்களை ரெடி பண்ணி 2 கட்சிக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அது தாவேக்கா அந்த காளியம்மாளோட ஸ்பீச்சுகள்லாம் வந்து இலவசத்துக்கு எதிராக அவங்க பேசின பேச்சுக்கள்லாம் இணையம் முழுக்க பரவி இருக்கு. ரொம்ப ஃபேமஸானது வந்து இந்த மீன் கொடுக்கக்கூடாது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், மீனை கொண்டு போய் கொடுக்கக்கூடாதுன்ட்டு இந்த மகளிர் உரிமை திட்டத்தையெல்லாம் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து திமுக வந்து மீன் கொடுக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்கனாக்கா எடப்பாடி பழனிசாமி அந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணி 65 பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறவர். திமுக 2000னா ஒரு 3000 பாரு. என்ன திட்டங்கள் அறிவிச்சாலும் அதை டபுளாக கொடுக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி வாழ்க்கை முழுக்க வந்து இந்த இலவசங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருந்த இந்த காளியம்மாள் வந்து இனிமேல் பிரச்சாரங்களில் 2026 பிரச்சாரங்களில் எடப்பாடிக்கு எப்படியெல்லாம் அந்த இலவசங்களுக்கு முட்டு கொடுக்க போகிறாங்கன்ட்டு நம்ம காத்திருக்கலாம் என்ன பேசுகிறாங்க. கும்பமேளா நடந்த பொழுது வந்து கும்பமேளாவில் எது ஃபேமஸ் ஆச்சோ இல்லையா, ஒரு பெண் வந்து பிரபலமானார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த பெண்ணுடைய கண் அழகாக இருக்குது பாருங்கள், நம்பால் அங்கே போய் சாமி கும்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட கண் அழகாக இருக்குன்னு சொல்லி வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. மோனலிசா என்பது அவருடைய பெயர். அந்த பொண்ணு வந்து நடிகை பொழுது, துணை நடிகை பொழுது சில திரைப்படங்கள் நடித்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு இஸ்லாமியர் ஒருத்தரை வந்து காதலித்து திருமணம் செய்திருக்கார்கள். அது கேரளாவில் வந்தப்போ அவங்க திருமணம் செய்திருக்காங்க. வீட்டை எதிர்த்து திருமணம் செய்திருக்கிறார்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அவங்களுக்கு திருமணமும் பண்ணி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று. அதில் உடனே இப்போ இருக்கிற சங்கிகள் ஒரு இதை கிளப்பி விட்ருக்காங்க. என்னென்னா வந்து இவங்களுக்கு கும்பமேளா நடந்தப்போ 16 வயசு தான், இப்போ 17 வயசு தான் ஆயிருக்கணும், எப்படி இவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க, இவங்க மேஜரே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு இருக்கவே இருக்குது லவ் ஜிகாத், அதுவும் கேரளா. எனக்கு கேரளா ஸ்டோரின்னு ஏற்கனவே படம் எடுத்து பொய்யையும் அவதூறையும் பரப்பி கொண்டிருக்கிறவர்கள் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்கள் கல்யாணம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னா அப்படியான ஒரு இது வதந்தியை கிளப்பியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, மோனலிசா நாங்கள் மதமும் மாறல, ஒன்றும் மாறலைங்க, நாங்களும் மனங்கள் இணைந்திருக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி 2 பேர் கல்யாணம் பண்ணுவதுங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப். அதுலேயும் தலையை நுழைச்சிட்டு நாடக காதல், லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதிய மதவாதிகள் பண்ணக்கூடிய அட்டூழியம் இருக்கு இல்லையா, அது மிக மிக மோசமானது, கண்டிக்கத்தக்கது. மோனலிசாவுக்கும் மற்றும் அவருடைய கணவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஓகே, கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தி. ஆக்சுவலாக இது வந்து மெயின் செய்தியாக தான் சொல்லணும், ஆனாலும் அது ஒரு விளையாட்டு செய்தி தான். சசிகலா தன்னுடைய கட்சிக்கு பெயர் வைத்து விட்டார். அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், அஇஅதிமுக. பெரிய நீளமான கட்சி. இப்படி தான் மன்சூர் ஒரு படம் எடுத்தா, அப்படி வந்து ராஜாதி ராஜா மாத்தாண்டா ராஜகுலோத்தங்க காத்தவராய கிருஷ்ண காமராஜன் ஒரு படத்தை பேர் வைக்கிற மாதிரி வந்து சொன்னாலே வந்து அஇஅதிமுக அப்படின்னா இந்த கன்னட செய்தியெல்லாம் வந்து பாடுவாங்களே சச ரிபிபிமியம், அந்த மாதிரி வந்து வருகிறது. அப்படி ஒரு பேரை வந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது என்னென்னா, எம்ஜிஆர் வந்து ஆரம்பிக்கிறப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவை வச்சுருந்தார். அண்ணாவுடைய பேரை வந்து வச்சார் கட்சியில். தப்பாக எதுவும் டபுள் மீனிங்கில் எடுத்துக்க போகிறாங்க. அண்ணாவுடைய பேரை கட்சியில் வைத்தார். அதுக்கப்புறம் வந்து இவங்க டிடிவி தினகரன் ஆரம்பிக்கிறப்ப வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்துகிறார். அண்ணாவை அங்கே இங்கே ஜெயலலிதாங்கிறப்ப இடையில எம்ஜிஆர் அவர்கிட்ட அனாதையாக விட்டாங்களே அப்படிங்கிற அவரை தூக்கி கொண்டு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து இவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பேஷண்ட்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, அம்மா பேஷண்ட்டை, புரட்சித் தலைவர் பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அதில் ஏன் வந்து அகில இந்திய விட்டுருவோம்னு சொல்லிட்டு அகில இந்தியாவை சேர்த்து வச்சு அஇஅதிமுக அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இப்படி தான் வந்து இவங்க ஒன்று ஆரம்பித்தாங்க. தீபா வந்து அவங்க பேர்லேயே ஒன்று ஆரம்பித்தாங்க. அது அந்த பேரை சுருக்கி பார்த்தோம்னா வந்து அந்த இதை வந்து எம்ஏடி மேட் அப்படின்னு சொல்லி வரும். நல்லவேளை அந்த கட்சியை வந்து அவங்க கலைத்து விட்டார்கள். இப்போ வந்து இதை ஆக்கியிருக்காங்க. இந்த கட்சியினுடைய சின்னம் என்னென்னா தென்னந்தோப்பு. அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா வந்து நாங்கள் தனிமரமாக இருக்க மாட்டோம், எப்பயுமே தோப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் வந்து சசிகலா வந்து தோப்பு கிடைக்குமா ஆப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள். முச்சது ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து தாங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இருப்போம்.